ஓகே கைஸ், வெல்கம் பேக் டு another எபிசோட். இந்த எபிசோட நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நடந்து முடிஞ்ச செமிஃபைனல் மேட்சோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். லைக் இந்தியா vs ஆஸ்திரேலியாவும் நியூசிலாந்து vs சவுத் ஆஃப்ரிக்கா மேட்ச் நடந்து முடிஞ்சுச்சு. ஸோ அந்த மேட்ச் என்ன நடந்துச்சு அதில் பற்றி நம்மளோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இந்தியா vs ஆஸ்திரேலியா மேட்ச் பார்ப்போம். இந்த மேட்சை பற்றி ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி எனக்கு சில பாயிண்ட்ஸ்லாம் இருக்குது, அதை நான் கொஞ்சம் சொல்லணும். என்ன பாயிண்ட்ஸ்னால் வந்து இப்போ நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா வந்து இந்தியா ஒரே பிச்சில் ஆடி இருக்காங்க, அவங்களுக்கு அது ஃபேவரு. அது இல்லாமல் அப்புறம் இப்போ ஆஸ்திரேலியா ஃபேன்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, ஆஸ்திரேலியா அடிச்சுட்டு என்னடா சந்தோஷப்படுறீங்க, அந்த மாதிரி நிறைய விஷயம் சொல்றாங்க. நான் இதுல வந்து சில விஷயத்துல ஒத்து போறேன், சில விஷயத்துல ஒத்து போல. என்ன விஷயத்துல ஒத்து போறேன்னா, இப்ப நீங்க சொல்றீங்க ஒரே பிச்சில் ஆடுறாங்க, அது கரெக்ட். ஆமா, இந்தியா ஒரே பிச்சில் தான் ஆடுறாங்க. பட் ஆனா அது நீங்க இன்னொரு விஷயத்த நல்லா நீங்க புரிஞ்சுக்கணும். ஒரே பிச்சில் ஆடுறாங்கிறீங்களே, இந்த சாம்பியன்ஸ் ட்ராஃபி யார் ஹோஸ்ட் பண்றது? பாகிஸ்தான். ஸோ வந்து பிச்சர்ஸோட எல்லா கண்ட்ரோலும் வந்து ஹோஸ்ட் பண்ற நேஷன்ல தான் இருக்கும். அதுதான் ரூலு. ஸோ பாகிஸ்தான் தான் வந்து எந்தெந்த பிச்சர்ஸில் மேட்சஸ் நடத்தலாங்கிறத ஐசிசி கிட்ட சொல்லணும். ஸோ ஐசிசி என்ன பண்ணுவாங்கன்னா, அந்தந்த பிச்சில் எல்லாம் கரெக்டாக நடக்குதா, அந்த அம்பையரிங்கு எல்லாமே அவங்க வந்து மேல்பார்வை பார்க்கறது ஐசிசியோட வேலை. மித்தபடி எந்த கண்ட்ரி வந்து ஹோஸ்ட் பண்ணுதோ அந்த கண்ட்ரி தான் வந்து எந்தெந்த பிச்சர்ஸ்ல மேட்ச் நடக்கணுங்கிறத டிசைட் பண்ணணும். இது வந்து நான் சொல்லல, நான் வந்து சாட் ஜிபிடியில் போட்டு பார்த்தேன். ஏன்னா சோர்ஸ் தேடி பார்த்து எனக்கு கிடைக்கல. ஸோ நான் சாட் ஜிபிடியில் கேட்டு பார்த்தேன். ஸோ அதை வச்சு நான் சொல்றேன். உங்களுக்கு வந்து இது தப்பு அப்படின்னு நீங்க கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க, நான் அதை லேர்ன் பண்ணிக்கிறேன். நான் பார்த்த வரைக்கும் இதுதான் வந்து ரூல் போட்டிருக்கு. ஸோ இது ஒரு பாயிண்ட். இது வந்து இந்தியாவுக்கு வந்து இந்த பாயிண்ட்னால இந்தியாவுக்கு ஆட் அட்வான்டேஜ்னா இருக்காம அஃப்கோர்ஸ் ஒத்துக்கிறேன். ஏன்னா ஒரே பிச்சில் ஆடுறதுனால கன்ஃபார்ம் இந்தியாவுக்கும் ஈஸியாக தான் இருந்தது. அதை நான் ஒத்துக்கிறேன். அதில் நான் வந்து இந்த பாயிண்ட் இது பண்ணல. நெக்ஸ்ட் பாயிண்ட், ஆஸ்திரேலியா அடிச்சு ஏன்டா செலிப்ரேட் பண்ணுங்கன்னு. அது வந்து அவங்க இஷ்டம். ஏன்னா ஆஸ்திரேலியா டீம் கொண்டு வந்து இந்தியாவோட தப்பு கிடையாது, இந்தியாவோட பிரச்சனை கிடையாது. நீங்க தான் வந்து உங்களோட பெஸ்ட் டீம் நீங்க தான் கொண்டு வரணும். அது உங்களுடைய வேலை. நீங்க 11 எடுக்கும்போது, உங்க ஸ்குவாட் எடுக்கும்போது நீங்க தான் உங்களோட பெஸ்ட் ஸ்குவாட கொண்டு வரணும். நீங்க டீம கொண்டு வந்தது வந்து எங்களுக்கு அத பத்தி நாங்க கவலைப்பட தேவையில்லை. எங்கள பொறுத்தவரைக்கும் நாங்க ஆஸ்திரேலியாவோட மேட்ச் ஆடுறோம், ஜெயிச்சிட்டோம். ஸோ அத செலிப்ரேட் பண்றவங்க செலிப்ரேட் பண்ணுவாங்க. சில பேர் வந்து ஓகே இது ரிவெஞ்ச் இல்லைன்னு நினைப்பா அவங்க நினைச்சிட்டு போறாங்க. நீங்க வந்து செலிப்ரேட்டே பண்ணக்கூடாது. இத அடிச்சு அதுக்குடா பீத்திக்கிறேங்கிற பேச்ச வந்து நீங்க பேசக்கூடாது. அதாவது நீங்க டீம் கொண்டு வந்தது உங்களோட பிரச்சனை. அது எங்க பிரச்சனையா ஆக்காதீங்க. அவ்வளவுதான். இந்த 2 பாயிண்ட்ஸ் பத்தி தான் நான் பேசணும்னு ஆசைப்பட்டேன். ஏன்னா நீங்க கடைசி வரைக்கும் பார்ப்பீங்களான்னு தெரியாது. உங்கள நம்பியும் கடைசிலலாம் பேச முடியாது. அதனால தான் முன்னாடியே பேசி வச்சேன். ஸோ இதுக்கப்புறம் நீங்க பாருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, இந்தியா வர்சஸ் ஆஸ்திரேலியா மேட்ச். ஸோ ஆஸ்திரேலியா வந்து டாஸ் வின் பண்ணாங்க. வின் பண்ணி நாங்க வந்து பேட்டிங் பண்றோம் நாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா 11லயே நெறைய நெறைய பேருக்கு வந்து கன்வின்சிங்கா இல்லைன்னு மாரி நான் கேள்வி பார்த்தேன் சோசியல் மீடியால. லைக் எதுக்கு கூப்பர் கான்லி எதுக்கு ஆட வைக்கிறாங்க? எதுக்கு ஸ்பென்சர் ஜான்சன டிராப் பண்ணிட்டாங்க? அப்படின்னு நெறைய கேள்வி கேட்டாங்க. பட் என்ன பொறுத்தவரைக்கும் ஆஸ்திரேலியா வந்து கரெக்ட்டான ஜாப் தான் பண்ணியிருக்காங்க. ஏன் வந்து ஜான்சன டிராப் பண்ணாங்கன்னா, ஸ்பென்சர் ஜான்சன் வந்து ஒரு ஹிட் த டெக் பவுலர். அதுவும் இல்லாம நல்லா 140 பிளஸ் பேஸ்ல போடுற பவுலரு. இப்ப துபாய் பிச்சஸ் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஃபுல்லா ஸ்லோ பிட்ச். இப்ப நீங்க ஸ்பென்சர் ஜான்சன் ஆடியிருந்தீங்கன்னா, கன்ஃபார்ம் ஒரு ரன்ஸுக்கு தான் போயிருப்பாங்க. ஸோ, அதனால அவங்க டிராப் பண்ணது 100% கரெக்ட் தான். பட் நீங்க நீங்க கூப்பர் கான்லயே நீங்க எப்படி கேட்கணும்னா, எதுக்கு ஆட வச்சாங்கன்னு நீங்க கேட்கக்கூடாது. ஏன் வந்து ஒழுங்கா ஆடலைங்கிறது தான் கரெக்ட்டான கேள்வி. அவர் வந்து பார்த்தீங்கன்னா, ஆடுன ஷாட்லாம் பார்த்தீங்கன்னா, சும்மா வீசுன மாரி தான் இருந்துச்சு. ஆனா, அது ஒண்ணும் குறை சொல்ல முடியாது. அவர் வெறும் 7 எனக்கு தெரிஞ்சு 4 ஓடிஐ மேட்ச் தான் ஆடியிருக்காரு. ஸோ, அவங்க 8 வந்திருக்காங்க. ஓகே, ஒரு போல்ட் மூவ் தான். ஏன்னா ஆஸ்திரேலியா அந்த மாரி நெறைய போல்ட் மூவ்ஸ்லாம் பண்ணுவாங்க. ஸோ, அது மாரி ட்ரை பண்ணாங்க. பட் கை குடுக்கல. பட் ஆனா ஒரு விக்கெட் வேணா எடுத்தாரு. பட் மத்தபடி வந்து எனக்கு தெரிஞ்சு இந்த பிளேயிங் 11ல அவங்க பண்ணது எல்லாமே கரெக்ட் தான். தன்வீர் சிங்கா உள்ள கொண்டு வந்தது எல்லாமே கரெக்ட் தான். நீங்க என்ன டுவாசியஸ் வந்து பார்த்தீங்கன்னா, போன மேட்ச் நல்லா போட்டாரு. ஸோ, அதனால அவர் மேல ஒரு ஹோப் வச்சிருந்தாங்க. ஆரன் ஹார்டியா நீங்க ஆ ஹா ஹார்டி எப்போ உள்ள வந்திருக்காருன்னா, டுவாசியஸ் இல்ல ஆரன் ஹார்டியா தான் வந்திருக்க முடியுமே தவிர, அவர் டைரக்ட்டா ஆரன் ஹார்டி வந்து மேலயோ இல்ல எங்கேயோ வந்திருக்க எனக்கு தெரிஞ்சு வாய்ப்பு இல்ல. ஸோ, அதுபடி ஆஸ்திரேலியா வந்து ஒரு கரெக்ட்டான 11 தான் எடுத்திருக்காங்க. ஸோ, இது ஒண்ணு நான் சொல்லிட்டேன். ஸோ பார்த்தீங்கன்னா, ஆஸ்திரேலியா பேட்டிங் ஸ்டார்ட் பண்ணாங்க. அவரு கூப்பர் கான்லி பார்த்தீங்கன்னா, ஒரு நத்திங் ஷாட் மாரி சும்மா பேட்ட விட்டாரு. ஷமிக்கு விக்கெட்ட குடுத்துட்டு போயிட்டே இருந்தாரு. இவரு லைட்டா ஒரு 2 கேட்ச் ட்ராப் பண்ணோனே எல்லாருக்கும் ஐயோ! எல்லாம் பதறிட்டோம். என்னடா கேட்ச்ச புட்டாய்ங்க. திருப்பி வந்து அடிக்க போறானான்னு பார்த்தோம். கடைசியில வருண் சக்கரி சூப்பரா வந்தாரு. வந்து ஒரே பால் தான் போட்டவர அவருக்கு என்ன பொறுமையே இல்ல போல. ஒரு தூக்கி அடிச்சாரு. செமையான ஒரு கேட்ச். வருண் சக்கரவர்த்தி வந்து டிராவிஸ் ஹெட் விக்கெட் எடுத்துட்டாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஸ்மித் வந்து கொஞ்சம் நல்லா ஆடுனாரு. 76 ரன்ஸ் நல்லா ஆடுனாரு. ஸ்மித் கொஞ்சம் அந்த கேப்டன் ஸ்நாக் நல்லா ஆடுனாரு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, அலெக்ஸ் கேரி ஒரு சூப்பரா ஒரு இன்னிங்ஸ் ஆடுனாரு. அவருமே வந்து டவுன் த ஆர்டர்ல சூப்பரா ஆடுனாங்க. ஸோ பெருசா இதுல சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்ல. அவங்க அவ்வளோதான் ஆடுனாங்க. பார்த்தீங்கன்னா, 264 ஒரு டார்கெட்டு. ஆனா எனக்கு தெரிஞ்சு இவ்வளோ இந்த டார்கெட் வந்து இந்த இந்தியா பேட்டிங் 11 பொறுத்தவரைக்கும் ரொம்ப கம்மி தான். ஏன்னா ஏன்னா வந்து அந்த அளவுக்கு இந்த 264 டார்கெட் அடிக்கிறதுக்கு நெறைய பேட்ஸ்மேன் இருக்காங்கனால, எனக்கு பெருசா வந்து
ப்ரெஷர் ஆற அளவுக்கு எதுவுமே எனக்கு தோணல. பார்த்தீங்கன்னா, ரோஹித் சர்மா வந்தாரு பேட்டிங்க்கு. வந்து அவரு வழக்கம் போல சும்மா சுத்துனாரு 28 ரன் அடிச்சாரு. பட் அவருக்குமே 2 கேட்ச் ட்ராப் இருந்தது. பட் எப்படியோ அத கோப் அப் பண்ணிட்டு 28 அடிச்சாரு. கில்லு வந்து பார்த்தீங்கன்னா, அவுட் ஆயிட்டாரு. நான் ஒண்ணும் சொல்றதுக்கு இல்ல. பட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, கோலி, ஐயர் இந்த 2 பேரு அதாவது வந்து சூப்பரா ஆடுனாங்க. 2 பேரும் இந்த 2 விக்கெட் போனதுக்கு அப்புறமா அப்படியே மேட்ச் அப்படியே இது செக்யூர் பண்ணி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா எடுத்துட்டு போய் இந்த ரன்னிங் பிட்வீன் த விக்கெட்ஸ் நல்லா பவுண்டரிஸ் அப்ப தேவையான பவுண்டரிஸ்ன்னு கரெக்ட்டா அந்த டார்கெட் தகுந்த மாரி ஆடுனாங்க. அப்புறமா கோலியும் நல்ல ரன்னு, ஐயரும் நல்லா அடிச்சுட்டாரு. அதுக்கடுத்து அக்சரு, ஹர்திக் பாண்டியா, அதுக்கப்புறம் கே.எல். ராகுல் 3 பேர் செமையா மேட்ச ஃபினிஷிங் லைனுக்கு இட்டு போயிட்டாரு. கே.எல். ராகுல் ஒரு நல்ல நாக் ஆடுனாரு. நான் கூட டவுட் பட்டேன் கான்ஃபிடன்ஸ் சொல்லுவேன். பட் அவருமே சூப்பரா ஆடுனாரு. ஹர்திக் பாண்டியா தான் லிட்டரலா மேட்ச் ஜெயிச்சு குடுத்தாரு. வந்து அந்த ரிலீவிங் சிக்ஸஸ் 2 சிக்ஸ் ஜாம்பா போட்டு சூப்பரா அடிச்சு குடுத்து நல்லா அடிக்க வச்சுட்டாரு. இவருமே அக்சருமே பார்த்தீங்கன்னா, அவர் அந்த அவர் வந்து அவரோட கீ ரோல காமிச்சுட்டு இருக்காரு. சூப்பரா ஆடுறாரு. அந்த அவரோட நாக்ஸ்லாம் வந்து அந்த 24 ரன்னுமே நல்ல ஒரு நாக் தான். அதுவுமே வந்து ஒரு சூப்பரான நாக் தான். அவருமே சூப்பரா ஆடிட்டாங்க. இந்தியா பேட்டிங் பார்த்தீங்கன்னா, சூப்பரா இருக்கு. டாப் கிளாஸா இருக்கு. பவுலிங்குமே பார்த்தீங்கன்னா, இந்தியா நல்லா தான் போட்டிருக்காங்க. எனக்கு வந்து எந்த இதுவும் இல்ல. நல்லா டீசென்ட்டா தான் போட்டிருக்காங்க. 264ங்கிறது வந்து ரொம்ப ரன் குடுத்த மாரிலாம் இல்ல. அதுவுமே ஒரு டீசென்ட்டான ஒரு டார்கெட் தான். பார்த்தீங்கன்னா, ஆஸ்திரேலியாவ பத்தி நான் சொல்லணும்னா, ஆஸ்திரேலியாவுமே பரவாயில்லை. ஸ்மித் வந்து ஒரு நல்ல சூப்பரா இந்த டீம கொண்டு வந்தாரு. செமிஃபைனல்ஸ் வந்து பெரிய விஷயம். பார்த்தீங்கன்னா, இந்த டீம்ல பவுலிங் லைனப் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு சுத்தமா எக்ஸ்பீரியன்ஸே கிடையாது. இந்த டீம வச்சு அவர் இவ்வளோ தூரம் கொண்டு வந்திருக்காருன்னா, ஹேட்ஸ் ஆஃப் டூ ஸ்மித் தான். அதுவும் இல்லாம இப்ப ஸ்மித் வந்து ஓடிஐஸ் வந்து ரிட்டயர் ஆயிட்டாரு. அ பார்த்தீங்கன்னா, ஒரு சூப்பரான பிளேயரு. நல்லா ஆடக்கூடிய ஒரு பிளேயரு. அதாவது வந்து ஒரு லெக் ஸ்பின்னரா கரியர் ஆரம்பிச்சு, இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஒன் ஆஃப் த லெஜெண்டரி பேட்ஸ்மேனா வந்து முடிச்சிருக்காரு. பார்ப்போம். இன்னும் அவர் T20ஸ்ல இருப்பாரு, டெஸ்ட்ல இருப்பாரு. இன்னும் நம்ம ஸ்மித்த அங்க பார்க்கலாம். ஸோ, அதுல நம்ம பார்த்துக்கலாம். பார்த்தீங்கன்னா, இந்த மேட்ச் இதோட முடிஞ்சுச்சு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து நியூசிலாந்து விசஸ் சவுத் ஆஃப்ரிக்கா. இந்த மேட்ச் நான் என்ன நினைச்சேன், அதாவது வந்து சவுத் ஆஃப்ரிக்காக்கு அதாவது வந்து அவங்களுக்கு நல்லா ஜெயிக்கிறதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு நினைச்சேன். ஆனா பார்த்தீங்கன்னா, லாகூர் பிட்ச் வந்து பார்த்தீங்கன்னா, செம்ம அப்படியே கட்டாந்திர மாரி இருந்துச்சு. உங்களோட பவுலர்ஸ்க்கு ஒண்ணுமே இல்லாத மாரி இருந்துச்சு. அதாவது பார்த்தீங்கன்னா, நியூசிலாந்து வந்து டாஸ் வின் பண்ணி பார்த்தீங்கன்னா, பேட்டிங் சூஸ் பண்ணிட்டாங்க. இவரு ஃபர்ஸ்ட்டு ஒரு லுங்கி நெகிடிலாம் போடுறாரு. சிரிச்சுட்டு போறாரு. அதாவது வந்து பால் பார்த்தீங்கன்னா, ஒண்ணுமே மூவ்மெண்ட்டே இல்ல. நல்லா நின்னுகிட்டு நின்னுட்டு நல்லா ரட்டுன்னு அடிக்கிறாங்க. அது பாட்டுக்கு பவுண்டரிக்கு உருண்டு உருண்டு போகுது. நல்ல ஒரு பேட்டிங் பிட்சஸ். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது சவுத் ஆப்பிரிக்கா லாஸ்ட்க்கு டாஸ் ஒரு ஒரு ஃபேக்டர் மாரி தான் எனக்கு தோணுச்சு அந்த மேட்ச பார்க்கும் பட் டாஸ் நம்ம ஒண்ணும் சொல்ல முடியாது. டாஸ நம்பி வந்து மேட்ச் விட முடியாது. நம்ம எப்படியாச்சும் நம்ம கிட்ட தான் சரக்கு இருக்கு. நம்ம தான் ஏதாச்சும் பண்ணணும். அத நம்பி தான் வர முடியும். பார்த்தீங்கன்னா, டாஸ் வந்து நியூசிலாந்துக்கு நல்ல அட்வான்டேஜ் ஆயிருச்சு. செமையா பேட்டிங் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா, பவர் பிளேல சூப்பரா அடிச்சாங்க. சட்டு சட்டுன்னு அடிச்சாங்க. ரச்சின் ரவீந்திரா, கெய்ன் வில்லியம்ஸ்னு ஒரு 2 பேருமே ஒரு செம்ம 100 ரச்சின் ரவீந்திரா பார்த்தீங்கன்னா, 5 100 அடிச்சிருக்காரு. 5மே ஐசிசி ஈவென்ட்ஸ்ல அடிச்ச 100. பார்த்தீங்கன்னா, ஒன் ஃபார் த ஃபியூச்சர் மாரி ரச்சின் ரவீந்திரா சூப்பரா ஆடுறாரு. ஆனா வந்து எனக்கு தெரிஞ்சு சூப்பரா ஆடுறாங்கிறத சொல்றதுக்கு பதிலா, ஒரு நல்ல அது என்ன சொல்றது? பேட்டிங் பிட்ச் நல்லா ஆடுற மாரி இருக்காரு. ஒரு டஃப்பர் பிட்ச்ல இன்னும் அவர் எனக்கு தெரியல. டஃப்பர் பிட்ச்ல எப்படி ஆடுவாருன்னு எனக்கு தெரியல. அங்க டெஸ்டட் கமாடிட்டியான்னு எனக்கு தெரியல. நல்லா ஒரு பேட்டிங் ஆடுனாரு. சூப்பரா ஆடுனாரு எல்லா ஷாட்ஸும். கேன் வில்லியம்சனும் பார்த்தீங்கன்னா, அவருடைய கேம் சூப்பரா ஆடிட்டு போனாரு. நல்லா ஆடுனாரு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, டாரல் மிச்சலுக்குமே இங்க நல்லா பட்டுருச்சு. டாரல் மிச்சல், கிளென் பிலிப்ஸ் அவங்களுமே வந்து நல்லா ஆடுனாங்க. ஒரு நல்ல ஃப்ளரிஷ் குடுத்தாங்க. எண்ட்ல 2 பேரும் 49, 49 அடிச்சாங்க 2 பேருமே. பார்த்தீங்கன்னா, நியூசிலாந்தோட பேட்டிங் டாப் கிளாஸா இருந்ததுங்க. செமையா இருந்தது அவங்க பேட்டிங்கு. ஒருத்தர் பின்னாடி ஒருத்தர் வந்து அடி அடின்னு அடிச்சு அந்த ஸ்கோர் போர்ட டிக் பண்ணிட்டே இருந்தாங்க. அந்த அவ்வளோ அடி அடிச்சதுல பார்த்தீங்கன்னா, 362ங்கிற ஒரு பெரிய டோட்டலு. அதான் ஹையஸ்ட் ஐசிசி ஈவென்ட் டோட்டல்ன்னு நெனைக்கிறேன். ஒரு பெரிய டோட்டல் போஸ்ட் பண்ணாங்க. எனக்கு வந்து இதுல என்னன்னு பார்த்தீங்கன்னா, சவுத் ஆஃப்ரிக்கா வந்து பார்த்தீங்கன்னா, இன்னும் கொஞ்சம் ரன்ஸ் கம்மியா குடுத்துருக்கலாம். எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் கன்டெயின் பண்ணியிருந்திருக்கலாம். அது அவங்க பண்ண முடியாம போயிருச்சு. அதுக்கப்புறம் 363 அடிச்சா வின்னிங்கிற ஒரு டார்கெட்ல வந்து உள்ள இறங்குனாங்க. ஆ பார்த்தீங்கன்னா, ரியல் ரிக்கன்டன் ஒரு ஸ்டார்ட் நல்லா குடுத்தாரு. பட் சாண்ட்னர் ஒரு செம கேப்டன்சி. அந்த டிரைவ கட் பண்றதுக்கு ஒரு ஃபீல்டர் வச்சு செமையா அந்த விக்கெட் எடுத்தாரு. அது நல்ல கேப்டன்சி. அதுக்கப்புறம் தெம்பா பவுமா பார்த்தீங்கன்னா, ஸ்டார்ட்டிங் கொஞ்சம் ஸ்லோவா ஆரம்பிச்ச மாரி இருந்தாலுமே, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, நல்லா மெயின்டெயின் பண்ணிட்டு ஒரு 57 நல்லா அடிச்சாரு. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, வேண்ட்ரஸன் பார்த்தீங்கன்னா, எல்லாருமே வந்தாங்க. கொஞ்சம் குட்டி 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 நாக்ஸா தான் ஆடுனாங்க. அதாவது வந்து அவங்க 362க்கு ஆடுன மாரி தெரியல. பார்த்தீங்கன்னா, எல்லாருமே வந்தாங்க. பட் எல்லாம் ஒரு குட்டி குட்டி நாக்ஸ் மாரி ஒரு 50, 50 அடிச்சுட்டு போன மாரி தான் இருந்துச்சு. ஏன்னா 50, 50 அடிச்சீங்கன்னா, உங்களால எவ்வளோ மேக்ஸிமம் 300 மாரி டார்கெட் தான் சேஸ் பண்ண முடியும் என்ன பொறுத்தவரைக்கும். 362ன்னா கன்ஃபார்ம் ஒருத்தர் வந்து மேல நின்றுக்கணும். அந்த இது நிக்கலன்னு நெனைக்கிறேன். பார்த்தீங்கன்னா, வேண்ட்ரஸனும் கொஞ்சம் நல்லா அடிச்சாரு. மார்க்ரமும் பார்த்தீங்கன்னா, அவருமே டீசென்ட்டா ஆடுனாரு. பட் மில்லர்
எப்ப கடைசி வரைக்கும் அவர்தாங்க. கடைசில இருந்து அவர் தான் லோன் வாரியர் மாரி நின்னுட்டு இருந்தாரு. பட் மில்லர் மட்டுமே அடிக்கல. பரவால்ல இந்த வட்டம் கொஞ்சம் எல்லாருமே அடிச்சாங்க. பட் ஆனா வந்து இந்த டார்கெட் அவங்க மனசுல வச்சுட்டு ஆடலைங்கிறது தான் ஒரே வருத்தம். அதுவும் இல்லாம சவுத் ஆப்பிரிக்கா தோத்ததுக்கு மேஜர் ரீசன் என்னன்னா வந்து அவங்க ஸ்பின்னர் அதாவது நியூசிலாந்து ஸ்பின்னர்ஸ வந்து கொஞ்சம் அலட்சியமா ஆடிட்டாங்களோன்னு எனக்கு தோணுது. 2, 3 6 ஹிட் ஆச்சு. அத நான் ஒத்துக்கிறேன். பட் ஆனா பார்த்தீங்கன்னா, விக்கெட்ஸ் பாருங்க பார்த்தீங்கன்னா, இந்த மிடில் ஓவர்ல ஸ்பின்னர்ஸ்ட்ட தான் நெறைய விக்கெட் போயிருக்குது. ஒரு பால் இவரு மைக்கேல் மைக்கேல் பிரிஸ்னா கிளென் பிலிப்ஸ் ஒரு பால் வைடிஷா போடுறாரு. அத அத வந்து நிக் ஆஃப் பண்ணி அவுட் ஆகுறாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா, ஸ்பின்னர்ஸ்ட்ட வந்து நெறைய விக்கெட்ஸ் கொஞ்சம் அட்டாக் பண்ணது ஓகே. பட் கொஞ்சம் பார்த்து ஆடியிருக்கலாமோன்னு எனக்கு தோணுது. ஏன்னா, அந்த ஸ்பின்னர்ஸ் தான் நெறைய விக்கெட் லூஸ் பண்ணாங்க. அதுவும் இல்லாம சவுத் ஆப்பிரிக்கா தோத்தது இன்னொரு பெரிய என்ன ரீசன்னா, அவங்க அவங்க வந்து ஒரு குவாலிட்டி ஸ்பின்னர் லேக் ஆகுறாங்கன்னு நெனைக்கிறேன். பார்த்தா கேசவ் மகாராஜ் மட்டும் தான் ஒரே ஒரு ஸ்பின்னர் போட்டாரு. அவருமே பார்த்தீங்கன்னா, பெருசா கண் அ விக்கெட் டேக்கரா இல்லனாலும் நீங்க கொஞ்சம் கண்ட்ரோலாச்சும் குடுக்கணும். அவர் கண்ட்ரோலும் குடுக்கல, விக்கெட்டும் எடுக்கல. ஸோ பார்த்தீங்கன்னா, அதுவுமே வந்து சவுத் ஆப்பிரிக்கா டீமுக்கு ஒரு பிரஷரா தான் இருந்ததே தவிர, அவரால ஒரு யூஸுமே இல்ல. பேட்டிங்குமே வந்து பார்த்தீங்கன்னா, ஹேண்டி எதுவுமே ஆடல. ஸோ எனக்கு தெரிஞ்சு சவுத் ஆப்பிரிக்கா வந்து கன்ஃபார்ம் ஒரு நல்ல ஒரு ஸ்பின்னர் வந்து எடுக்கணுங்கிறது தான் இந்த மேட்ச்ல அவங்க யோசிக்கணும். ஏன்னா, கேசவ் மகாராஜ் எந்த அளவுக்கு உங்களுக்கு இன்னும் எஃபெக்டிவா இருக்காருன்னு எனக்கு தெரியல. பார்த்தீங்கன்னா, பேட்டிங்குமே அவர்ட்ட இல்ல. ஸோ, அத வந்து அவங்க யோசிக்கணும். பட் நியூசிலாந்து பார்த்தீங்கன்னா, ஸ்பின்னர்ஸ் நான் சொன்னேன். ஸ்பின்னர்ஸ்க்காக நான் 1% எக்ஸ்ட்ரா குடுக்குறேன்னு முன்னாடி சொன்னேன். பட் பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்பின்னர் அந்த 1%னால தான் அவங்க ஜெயிச்சிருக்காங்க. பார்த்தீங்கன்னா, ரச்சின் ரவீந்திராவா இருக்கட்டும், மைக்கேல் பிரேஸ்வெல்லா இருக்கட்டும், சாண்ட்னர் அவருமே சூப்பரா போட்டாருங்க. கீ விக்கெட்ஸ் அவரும் எடுத்தாரு. செமையா அந்த இவரு ஹென்ரிக் கிளாசன் விக்கெட்ட அவர் தான் எடுத்தாரு. இவர் தெம்பா பும்ரா விக்கெட்ட அவர் தான் எடுத்தாரு. செமையா போட்டாரு சாண்ட்னரு. ஸோ நியூசிலாந்து ஸ்பின்னர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க கரெக்ட்டா போட்டாங்க. கரெக்ட்டா எனக்கு தெரிஞ்சு இந்த ஈவினிங் டைம்ல கொஞ்சம் இந்த டியூ வர லேட் ஆனனால டியூ வர லேட் ஆனதுனால கூட கொஞ்சம் அந்த பால்ல கொஞ்சம் லிட்டில் பிட் ஆஃப் டர்ன் இருந்தனால அத நல்லா சாண்டன் யூஸ் பண்ணிட்டாரு. ஸ்பின்னர் சூப்பரா போட்டாங்க. அந்த ஸ்பின்னர்ஸ் போட்டது தாங்க மேட்சோட டிஃபரன்ஸ். அதுவும் இல்லாம கொஞ்சம் அவங்க அந்த பேட்டிங் கொஞ்சம் ஸ்கோர் போர்ட யோசிச்சுட்டு அதுக்கு தகுந்த மாரி கொஞ்சம் ஆடி இருந்திருக்கணும். கொஞ்சம் கரெக்ட்டான இடத்துல விக்கெட்ஸ் குடுக்காம இருந்திருந்தா கன்ஃபார்ம் சவுத் ஆப்பிரிக்கா ஹேஸ் எ ஹை சான்ஸ் டு வின். பட் அன்பார்ச்சுனேட்லி பார்த்தீங்கன்னா, நியூசிலாந்து வந்து ஜெயிச்சுட்டாங்க. சவுத் ஆப்பிரிக்கா வெளிய போய்ட்டாங்க. ஓகே. இப்ப நம்ம வந்து இந்த 2 டீமோட ரிவ்யூ முடிச்சுட்டோம். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா, இந்தியா வெர்சஸ் நியூசிலாந்து ஃபைனல்ஸ் துபாய்ல நடக்கப் போது. இதே வந்து நான் இந்தியா, சவுத் ஆப்பிரிக்கா இருந்தா கண்ண மூட்டு சொல்லிருவேன் இந்தியான்னு. பட் இந்தியா, நியூசிலாந்துங்கிறம்போது டெஃபினட்டா வந்து அவ்ளோ ஈஸியா இருக்காது. ஏன்னா பார்த்தீங்கன்னா, 2 டீமுமே வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு இந்த 2 டீமுமே பார்த்தீங்கன்னா, ஒரே டெம்ப்ளேட் ஃபாலோ பண்ற டீம் மாரி தான் என்ன கேட்டீங்கன்னா. ஏன்னா சைடு பார்த்தீங்கன்னா, மேட் ஹென்றி வருவாரு, வில்லியம் ஒருக்கி வருவாரு, கைல் ஜெமிசன் வருவாங்க. ஸோ 3 பவுலர்ஸ். இங்கிட்டு நீங்க பார்த்தீங்கன்னா, குல்தீப், வருண் சக்கரவர்த்தி, சமி 3 பவுலர்ஸ். அதுக்கப்புறம் உங்களுக்கு மேல எல்லாம் பார்த்தீங்கன்னா, ஆல் ரவுண்டர்ஸ் பிளஸ் பேட்ஸ்மேன்ஸ். அதே மாரி தான் இவங்களும் ஆல் ரவுண்டர் பிளஸ் பேட்ஸ்மேன்ஸ். ஸோ பார்த்தீங்கன்னா, 2 டீமுமே வந்து ஒரே டெம்ப்ளேட் ஃபாலோ பண்ற டீம். ஸோ இதனால தான் வந்து சொல்றேன். இதனால தான் நான் சொல்றேன். இது வந்து ஒரு ஹை ஆக்டேன் மேட்சா இருக்க போகுது கன்ஃபார்மா. அதுவும் இல்லாம நியூசிலாந்துக்குமே வந்து கொஞ்சம் அங்கிட்டு வந்துட்டு வந்துட்டு போயிருக்காங்க. ஸோ அந்த செமிஃபைனல் நல்லது அவங்களுக்கு டெஃபினட்டா அவங்களுக்கு கொஞ்சம் திங்க் பண்ணியிருப்பாங்க. என்னென்னலாம் ரீஅசஸ் பண்ணியிருப்பாங்க. எப்படி எப்படிலாம் ஆடி இருக்கணும்னு. ஸோ இந்தியாவுக்குமே பார்த்தீங்கன்னா, அவங்களுமே இதே பிட்ச் ஆடுனாங்க. ஸோ தே ஆல்சோ ஹேவ் அ குட் பிளான்ஸ் டூ பீட் நியூசிலாந்து. ஸோ பார்த்தீங்கன்னா 2மே ஒரு செம டீம். ஒரு டாப் நாட்ச் டீமுக்கு நடுவுல ஃபைனல்ஸ். ஸோ ஃபைனல்ஸ் டெஃபினட்டா எக்ஸைட்டிங்கா தான் இருக்க போகுது. அதுல எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. என் மனசு வந்து என்ன சொல்லுது, இந்தியா தான் ஜெயிக்கும்னு என் மனசு சொன்னாலும், பட் அவ்வளோ நான் சொல்ற அளவுக்கு அவ்வளோ ஈஸி கிடையாது இந்த மேட்ச் வின் பண்றது. பார்ப்போம். அது வந்து எப்படி எப்படி யார் என்ன ஜெயிக்க போறாங்கன்னு தெரியல. நம்ம அத மேட்ச் நடக்கும்போது தான் தெரியும். ஸோ ஆனா நான் வந்து என்ன சொல்றேன்னா, இந்தியா ஜெயிக்கும்னு சொல்றேன். பட் பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. ஸோ இதுதான் வந்து என்னுடைய கருத்தெல்லாம் நான் சொல்ட்டேன். ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் கருத்து இருந்தா அத நீங்க கீழ சொல்லுங்க. அத நான் பார்த்துட்டு அதுக்கும் நான் ரிப்ளை பண்றேன். ஸோ புடிச்சிருந்தா இந்த வீடியோவ லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஆல்ல போட்டுக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு உங்களுக்கு அடிக்கடி உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். அதுவும் இல்லாம கொஞ்சம் ஃபுல்லா வீடியோ பாருங்க. அதான் சொல்றேன். அப்பதான் நான் பேசுறதெல்லாம் உங்களுக்கு புரியும். ஓகே. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபைனல்ஸ் முடிஞ்சதுக்கு அப்புறமா அதோட பிரிவ்யூ வீடியோ போடுவோம். ஸோ அதில நம்ம சந்திப்போம். அன்டில் தென் இட்ஸ் பை ஃப்ரம் ஹரி. பை பை.